வணக்கம். லாஸ்ட் வீடியோல சூரத் ஸ்பிளிட் பார்த்தோம். அப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் இதை பார்த்துட்டு காதர் பார்ட்டி, அப்புறம் இந்த கோமகத்த மறு இன்சிடென்ட் பார்த்தோம். இப்படி பார்க்கும்போது ராஷ் பிகாரி போஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கோஷ்னு தப்பா சொல்லிட்டேன். யாராச்சும் இதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க. ராஷ் பிகாரி போஸ். ஓகேவா? சூரத் செஷன்ல வருது ராஷ் பிகாரி கோஷ், இங்க வருது ராஷ் பிகாரி போஸ். இவரு தான் லேட்டரா இந்தியன் நேஷனல் ஆர்மில வருவார். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஹோம் ரூல் மூமெண்டா? இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹோம் ரூல் மூமெண்ட் ஆஃப்டர் திலக் ரிட்டர்ன்ஸ். திலக் எப்போ போவாரு? அந்த சூரத் ஸ்பிளிட் அப்போ ஜெயிலுக்கு போவார்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 6 இயர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மேன்லே ஜெயிலில் தான் அவர் வச்சிருப்பாங்க. அப்பதான் ரிட்டர்ன் வருவார். ஓகேவா? ஹீ ட்ரைடு செக்யூரிங் த ரீஅட்மிஷன் ஆஃப் himself அண்ட் அதர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்டு த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஐஎன்சியில் மறுபடியும் ஆல்ரெடி சொன்னாலே மற்ற எல்லாருமே வெளியில போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஐஎன்சிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவார். with the need being felt popular pressure to attain conscious concessions, disillusionment with மின்டோ மார்லி ரிஃபார்ம். ஆமாம், மின்டோ மார்லி ரிஃபார்ம் அப்போவே பார்த்தீங்கன்னா மாடரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாங்க. அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்துருப்பாங்க. ஓகேவா? அண்டு வார் டைம் மிசரிஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வேர்ல்டு வார் பார்த்தீங்க அப்படின்னா 1940லேருந்து 1919 வரலைக்கு நடக்கும். வேர்ல்டு வார் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வார் ஒன்று 1914ல் ஸ்டார்ட் ஆகி 1919 வரலைக்கு நடக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்ஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் செலவாகிற காசு எல்லாமே நம்ம தலையில் நிறைய ஏற்றுவாங்க. ஸோ இதனால இங்கே நிறைய கிரிசிஸ்லாம் வரும். ஓகேவா? அண்ட் அன்னி பெர்சன்ட் ரெடிடு டு அசியூம் த லீடர்ஷிப். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னி பெர்சன்ட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஐரிஷ் தியோசபிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹோம் ரூல் லீக் வாஸ் பயனியர்டு அண்ட் லைன் ஆஃப் சிமிலர் மூவ்மெண்ட் இந்த அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்டில் இதே மாதிரி அங்கே இருக்கிற ஹோம் ரூலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணாமல் அங்கே அயர்லாண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூலிங்கை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பார்லிமெண்ட் லாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ரிஃபார்ம் பண்ணி ஒரு ரூலை கிரியேட் பண்ணுவாங்க. அதே போல் இங்கே கொண்டு வந்துடணும். அதாவது ஆல்ரெடி நம்ம 1907 ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? சரி, 1906 தாதாபாய் நவ்ரோஜி செஷனில் ஸ்வராஜ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வராஜ்யம் இங்கே கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதான் ஹோம் ரூல் லீக். ஓகேவா? முஸ்லீம் லீக் சப்போர்ட்டட் த மூவ்மெண்ட். முஸ்லீம் லீக் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இட்ஸ் அப்ஜெக்டிவ் வாஸ் டு ஒர்க் ஃபார் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். இது கவர்மெண்ட் ஓவர் த்ரோ பண்றது கிடையாது, பொலிட்டிக்கலி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? திலக் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இட் ஸ்டார்டட் இன் ஏப்ரல் 1916 அட் பூனா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. திலக்கோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எப்போ? திலக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் தான் அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 மந்த்தை பார்த்துக்கோங்க. திலக் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னி பெசன்ட் செப்டம்பர் 1916ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் ஏப்ரலில், இவங்க செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கோங்க. திலக் லீக் வாஸ் ஒர்க் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அண்ட் பெரார் எக்ஸ்க்ளூடிங் பாம்பே. அதாவது இவர் மும்பை ரீஜனில் தான் இவர் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை கொண்டு போவார். பட் பாம்பேல இவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஓகேவா? திலக் லிங்க்ட் அப் த கொஷின் ஆஃப் த ஸ்வராஜ். அதான் இந்த ஸ்வராஜ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதை ஹோம் ரூல் மூவ்மெண்ட் கூட திலக் லிங்க் பண்ணுவார். 1 செகண்ட் இருங்க, இதை நான் டெலீட் பண்ணிட்டு இன்னொரு பாக்ஸை போட்டுருவோம். ஸ்வராஜ் வித் த டிமாண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த லிங்குஸ்டிக் ஸ்டேட் அண்ட் எஜுகேஷன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். ஸோ இப்போதைக்கு
அதாவது 1956லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிங்குஸ்டிக் பேசிஸ்ல தான் இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்குஸ்டிக் அடிப்படையில லாங்குவேஜ் அடிப்படையில ஸ்டேட்டை பிரிக்கணும். அதுபோல ஸ்வராஜ்யம் எங்களுக்குன்னு நீங்க வந்து அந்த ஒரு ராஜ்யத்தை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட டிமாண்டு. பிளஸ் எஜுகேஷன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ். வெர்னாகுலர் லாங்குவேஜ்ல லோக்கல் லாங்குவேஜ்ல நீங்க எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து டிமாண்ட் வைப்பார். ஓகேவா? இதுதான் இவரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட மெயின் டிமாண்டு. இதை பார்த்துக்கோங்க, இது எது டிமாண்டு எது டிமாண்ட் இல்ல அப்படி கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹீ கேவ் த ஸ்லோகன் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹாவ் இட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் வைப்பாரு. ஸோ இந்த ஸ்லோகனை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹாவ் இட் அப்படி சொல்லிட்டு திலக் சொல்லுவாரு. திலக்கோட நியூஸ் பேப்பர் மராத்தா அண்டு கேசரி. மராத்தா பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கும். இதுவும் இதை கூட கேட்பாங்க. மராத்தா எந்த லாங்குவேஜ்ல இருக்கும்னு சொல்லிட்டு. மராத்தா பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அப்ப இன்னொரு பேப்பர் கேசரி இருக்கு இல்லையா, அந்த கேசரி வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியில இருக்கும். அப்படியே உல்டாவா இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மராத்தில இருக்கும். சரிங்களா? மராத்தா கேசரி ரெண்டுமே வந்து இவரோட நியூஸ் பேப்பர். நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ அன்னி பெசன்ட் என்ன பண்றாங்க? செப்டம்பர்ல திலக்கு ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றாரு. இவங்க செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டட் வித் ஜார்ஜ் அருந்தாலே அஸ் செக்ரட்டரி அட் அடையார். அருந்தாலே அப்படிங்கிறவர் தான் செக்ரட்டரி. எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அடையார்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஜார்ஜ் அருந்தாலே இவரை பார்த்துக்கோங்க. ஜார்ஜ் அருண்டாலே இந்த நேமை பார்த்துக்கோங்க. இவர் தான் செக்ரட்டரி. அன்னி பெசன்ட் லீக் ஒர்க்டு இன் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த லீகை வந்து கொண்டு போவாங்க. அன்னி பெசன்ட் நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா அண்ட் காமன்வெல். இவங்களோட நியூஸ் பேப்பர் இதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காதர் பார்ட்டிக்கு காதர் சொல்லிட்டு அவங்க ஒரு நியூஸ் பேப்பர் வீக்லி நியூஸ் பேப்பர் சொல்லி பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மராத்தி கேசரின்னு சொல்லிட்டு திலக் வந்து இவரோட நியூஸ் பேப்பர் பார்த்தோம். இப்போ அன்னி பெசன்ட் நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா காமன்வெல்த் became important for this movement. She coined the term Commonwealth. Commonwealth அப்படிங்கிற ஒரு டேர்மை இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா கா காயின் பண்றாங்க. Many moderate nationalists who were dissatisfied with the Congress inactivity joined home rule agitation. ஆமா, காங்கிரஸ் வந்து அதான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வெளியில போயிடுவாங்க. மாடரேட்ஸ் அவ்வளோவா காங்கிரஸை கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவன் காங்கிரஸோட ஏதோ கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்வன்ட் சொசைட்டின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. அதுவும் கூட இங்க வந்து அவங்க கூட இங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அது பின்னாடி வரும் படிப்போம். ஓகேவா? இன் ஜூன் 1917 அன்னி பெசன்ட் வாஸ் அரஸ்டட். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 16ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதே ஜூன் மாசம் வந்து அன்னி பெசன்ட்டை அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மூமெண்ட்டே அப்படியே வந்து டவுன் ஆயிருங்க. ஏன்னா அன்னி பெசன்ட் திலக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேலையா ஃபாரின் போயிடுவாரு. ஏதோ கேஸ் விஷயமா தெரில, கரெக்டா ஞாபகம் இல்ல. ஃபாரின் போயிடுவாரு. அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ற உடனே ஆட்டோமேட்டிக்கா மாடரேட்ஸ்லாம் அமைதியாயிருவாங்க. இந்த ஓவரால் மூவ்மெண்ட் அப்படியே வந்து சப்ரஸ் ஆயிரும். பாப்புலர் பிரஷர் ஃபோர்ஸ்டு த கவர்மெண்ட் ரிலீஸ் செப்டம்பர் 1917. அதே செப்டம்பர் மந்த் தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. செப்டம்பர் மந்த் அன்னி பெசன்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்டையர் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து சப்ரஸ் ஆயிரும். சில டிமாண்ட்ஸை மட்டும் எஜுகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸை மட்டும் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட டிமாண்ட்ஸை வந்து 1919 இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லக்னோ செஷன் ஆஃப் காங்கிரஸ் 1916 presided by moderate அம்பிகா சரண் மஜும்தர். ஆக்சுவலாக 1917 இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் வந்து ஐஎன்சி பிரசிடெண்டாக இருப்பாங்க. 1917 1917ல அன்னி பெசன்ட் தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். சரிங்களா? ஐஎன்சியில் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது இங்கே 1916 கொடுத்துருக்காங்க. 1916 பொறுத்தளவுக்கு யாரு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க. அம்பிகா சரண் மஜும்தர். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இந்த growing nationalist feeling in the
country produced two historic development at the லக்னோ. இந்த லக்னோ செஷன்ல ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. The session of the Indian Congress in 1916. Firstly, டூ விங்ஸ் ஆஃப் காங்கிரஸ் reunited. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இணையறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா திலக். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா திலக் என்ன சொல்லுவாரு, ஓல்டு அந்த இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டு காங்கிரஸ்ல எல்லாரும் இணையணும்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாரு. அண்ட் மாடரேட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பெரோஷா மேத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நேம் படிச்சோம் இல்லையா, அவரு கிட்டத்தட்ட 1950 இறந்துருவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க ஒரு வந்து மாடரேட்டை வந்து ஹோல்டு பண்ணி வைப்பாரு, கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட போகக்கூடாது சொல்லிட்டு. அவர் இறந்த உடனே அடுத்து இருக்கிற லீடர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு சரி ஓகே இணைஞ்சிடலாம், ஏன்னா நம்ம இணையறது தான் பலம் சொல்லிட்டு இணைஞ்சிருவாங்க. ஓகேவா. பிரா brought about an யூனியன் ஆஃப் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் மாடரேட்டும் இணையறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக் டெவலப்மெண்ட். ஓகேவா. செகண்ட்லி, அட் லக்னோ த காங்கிரஸ் அண்ட் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் சங்க் தேர் ஓல்டு டிஃபரன்சஸ். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணையறாங்க. முஸ்லீம் லீக் ஏன் வருவாங்க அப்படின்னா, அதான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை மறுபடியும் அனூல்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர் மேலே இவங்க கடுப்பாயிருவாங்க முஸ்லீம் லீக். ரெண்டாவது விஷயம், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் அப்போ டர்க்கி கூட பிரிட்டிஷ் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுல டர்க்கியோட கிலாஃபா அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட இப்ப எப்படி கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து போப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அதே போல இந்த முஸ்லீம்க்கே ஒரு ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் கிலாஃபா. அவரு டர்க்கில ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு கூட சண்டை போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட பதவி விட்டு இறக்கிடுவாங்க. இந்த பின்னாடி படிப்போம். அதுக்காக கிலாஃபத் மூவ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் மேல கடுப்பாயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இணைச்சிருவாங்க. ஓகேவா. ஓல்டு சங் தேர் ஓல்டு டிஃபரன்சஸ் புட் அப் எ காமன் பொலிட்டிக்கல் டிமாண்ட் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் அண்டு டொமினியன் ஸ்டேட்டஸ். இவங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸும் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. பிஃபோர் த கவர்மெண்ட் காங்கிரஸ் accepted the separate electorate. This lead to the காங்கிரஸ் லீக் pact. இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் முஸ்லீம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் இந்த பேக்ல. ஓகேவா. ஸோ மெயினா லக்னோ செஷன்ல யாரு ஹெட்டா இருக்கான்னு பாருங்க, அம்பிகா சரண் மஜும்தர். இதுல மெயினா ரெண்டு விஷயம், ஒன்னு மாடரேட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இணையறாங்க, அண்டு முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் இணையறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா, திலக்கு தனியா அன்னி தனியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திலக் ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னி செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ரீஜன் பார்த்துக்கோங்க. இவங்களோட ரீஜன் திலக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், பெரார் எக்ஸ்க்ளூடிங் பாம்பே. ஓகேவா. ஸோ திலக்கோட மெயின் அந்த டிமாண்ட் வந்து ஸ்வராஜ்யம், லிங்குஸ்டிக் ஸ்டேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னாகுலர் லாங்குவேஜ். சரிங்களா. இதுதான் இப்போ நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மாண்டேகு டிக்ளரேஷன் 1917. பிரிட்டிஷ் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்டு ஆஃப்டர் லக்னோ பேக்ட். லக்னோ பேக்டுக்கு அதாவது பிரிட்டிஷ் பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, விச் கேம் டு பி நோன் அஸ் த ஆகஸ்ட் டிக்ளரேஷன். மாண்டேகு டிக்ளரேஷனை ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லி சொல்றாங்க. மாண்டேகு என்ன பண்றாருன்னா, இட் எய்ம் அட் இன்க்ரீசிங் அக்சஷன் ஆஃப் த இந்தியன்ஸ் இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் த ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே சேர்ந்து மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இணைஞ்சிட்டாங்க, அண்டு முஸ்லீம் லீக் காங்கிரஸ் இணைஞ்சிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு புஷ் கொடுக்கும்போது மாண்டேக் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எல்லா பிரான்ச்லயும் இந்தியன்ஸ் வந்து அட்மிட் பண்றோம். அதுலயும் பாருங்க ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன். இப்போ உடனே பண்ண மாட்டாங்க, படிப்படியாக நாங்கள் மதுபான கடைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் எப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ அதே போல நாங்க வந்து ப்ராக்ரஸிவா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதுக்கு பேரு ஆகஸ்ட் டிக்ளரேஷன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் ஆஃபர் சொல்லிட்டு பின்னாடி வரும், அது 1940 ஆகஸ்ட் ஆஃபர். இது ஆகஸ்ட் டிக்ளரேஷன் எப்போ சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1917. ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க, இதை பார்த்துக்கோங்க. உங்களை இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாங்க. ஆகஸ்ட் டிக்ளரேஷன்னா மாண்டேகு டிக்ளரேஷன் 1917.
ஆஃபர் வந்து 1940. ஓகேவா? இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்டு த பேசிஸ் ஆஃப் த மாண்டேகு கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் ஆஃப் த 1919. மாண்டே கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம் வந்து 1990ல பின்னாடி வரும். ஸோ அதில் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரவுலட் ஆக்ட் 1919. இது முன்னாடி காந்தி ரிட்டன் வருதா? ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபர்ஸ்ட் காந்தி ரிட்டனை படிச்சுட்டு அப்புறம் இந்த ஆக்டை படிக்கலாம். ஓகேவா? அப்பதான் ஒரு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். காந்தி ரிட்டர்ன்டு டு இந்தியா இன் ஜனவரி. காந்தி எங்க இருப்பாருன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கால 1914 வரைக்கும் இருப்பாரு. 1915 ஜனவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இங்க அங்க வந்து இந்தியன்ஸ்க்கும் இந்த பிளாக் கருப்பின மக்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில உரிமைகளை பெற்று தந்துட்டு காந்தி வந்து இங்க வருவாரு. He did not join any political organization that did not accept the creed of non-violence சத்தியாகிரகா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1915 இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல் லீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா பர்சனாலிட்டி அணைவாங்க. பட் காந்தி வந்து அணைய மாட்டாரு. ஏன்னா அது வந்து நான் வயலண்ட் ஆர் சத்தியாகிரகா. காந்தியை பொறுத்தளவுக்கு நான் வயலண்ட் சத்தியாகிரகா இதான் இவரோட மெத்தடு. இதுதான் இவர் வந்து பிலீவ் பண்ணுவாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காலையும் இதுதான் வந்து பார்த்தோன்னா இதை வச்சுதான் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இதை அக்செப்ட் பண்ணாத எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் நான் இணைய மாட்டேன் சொல்லிட்டு இவர் சொல்லிடுவாரு. கிட்டத்தட்ட இவர் வரும்போதே வந்து பார்த்தோன்னா இவரை பற்றி ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காலேயே இவர் பாப்புலர் ஆச்சா. இங்கே வரும்போது இங்கே இருக்கிற பொலிட்டீஷியனு அப்புறம் எஜுகேட்டட் பர்சனு ஓரளவுக்கு பாப்புலராக தான் இருப்பார் இவர். அப்படி இவர் சொன்ன உடனே ஆஹ், இவங்க இருக்காங்களே அன்னி பெசன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா காந்தியை வந்து பொலிட்டிக்கல் சைல்டு, இஸ் எ பொலிட்டிக்கல் சைல்டு அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவரு ஹோம் ரூல் மூமெண்ட்ல ஜாயின் பண்ண மாட்டாரு. லேட்டரா இவர் வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுல அன்னி பெர்சன்ட் வரமாட்டாங்க. ஓகேவா? டூரிங் 1917 அண்ட் 1918 ஹி வாஸ் இன்வால்வ்டு த்ரீ ஸ்ட்ரகிள். இவர் வந்து ஒரு 3 ஸ்ட்ரகிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகாரு. இந்த பீரியட் 1950ல அவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே தான் இவரோட பொலிட்டிக்கல் குருவா வந்து இவர் எடுத்துக்குவாரு. ஸோ ஜி.கே. கோகுலே என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை என்ன இருக்கு சொல்லிட்டு பாரு, வேற வேற ரீஜனுக்கு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. அதுபடி ஒரு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போவார். ஓகேவா? நெக்ஸ்ட் இவர் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரகிள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. ஒன்னு சாம்பிரான் சத்தியாகிரகா. ஃபர்ஸ்ட் சிடிஎம், சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இட் லுக் இன் டு ப்ராப்ளம் ஆஃப் இண்டிகோ பிளான்டர். இண்டிகோ அப்படிங்கிறது ஒரு பிளான்ட். ஸோ அதை நட சொல்லி திங்கடியா சிஸ்டம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா திங்கடியா சிஸ்டம்னா இதை கூட பார்த்து வச்சுக்கோ, கொஸ்டினா கேட்டுருக்காங்க. மொத்தம் 20 பார்ட் லேண்ட் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஓகே சாரி 20 பார்ட் லேண்ட் இருக்குன்னா அதுல 3 பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ பிளான்ட் வந்து நடணும். ஓகேங்களா? இதுதான் தின்கடியா சிஸ்டம். ஸோ இந்த இண்டிகோ பிளான்ட் பாத்தீங்கன்னா கலருக்காக யூஸ் ஆகும். பட் லேட்டரா என்ன பண்ணுவாங்க, ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு டைஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஜெர்மனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு டைஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த இண்டிகோ பிளான்ட்டுக்கு வந்து டிமாண்ட் வந்து கம்மியாயிரும், ரேட்டும் அதிகமாயிரும். அதாவது இதோட டிமாண்ட் கம்மியாச்சுன்னா அது உற்பத்தி ப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகமாயிரும். ஸோ ஆல்ரெடி பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பிளான்டர்ஸ் இண்டிகோ பிளான்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. 20 பார்ட் இருக்குன்னா அதுல 3 பார்ட் வந்து நீங்க வந்து இண்டிகோவை தான் நடணும்னு சொல்லிட்டு இந்த பிளான்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ண அதிக காஸ்ட் ஆகுது, எங்களால முடியல அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால எங்களை வந்து இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஒத்துக்க மாட்டாங்க. சேம் டைம் அப்படி நீங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணா காசு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சாம்பிரான் சத்தியாகிரகா இந்த 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 இதுதான் இஷ்யூ. இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிரான் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருக்கும். ஓகேவா? அந்த டைம்ல வந்து ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ராஜ்குமார் சுக்லா. ஓகேவா? இவர் வந்து பார்த்தோன்னா லக்னோ செஷன் நடந்துச்சு இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தியை வந்து மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணி காந்தியை இன்வைட் பண்ணுவார். எந்த செஷன்ல இன்வைட் பண்ணாருன்னு கொண்டு கொஸ்டின்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. லக்னோ செஷன்ல தான் இன்வைட் பண்ணுவாரு. ஓகேவா? லக்னோ செஷன்ல காந்தியை மீட் பண்ணுவார். அப்போ வந்து காந்தியை இன்வைட் பண்ணுவார். இந்த இன்விடேஷனை கேட்டுட்டு காந்தி வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வருவார்.
அப்படி வரும்போது அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காந்தி இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள சாம்பரன் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் அதை கேட்காம ஒரு அதான் சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தியோட ஃபர்ஸ்ட் சிடிஎம் சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டா சாம்பரான் சத்தியாகிரகா. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிடுவாங்க. பிரிட்டிஷரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்றாங்க. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்றாங்க. டு செட்டில் டிஸ்பியூட் பிட்வீன் த மில் ஓனர் ஆஃப் அகமதாபாத் இந்த ஒர்க்கர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து வேர்ல்டு வார் வந்து ஃபினிஷ் ஆக போகிற டைமு. ஸோ ரொம்ப கிரிசிஸ் எல்லா ஏரியாலையும் போயிட்டு இருக்கும். இவங்க இது வந்து காட்டன் மில்லுங்க. இந்த காட்டன் மில் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒர்க்கர் வந்து சேலரி ஹைக் கேட்பாங்க. பட் ஓனர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொடுக்காம இருக்கிறதும் ஒர்க்கருக்கும் ஓனருக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும். இந்த இஷ்யூ அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு லேடி இருப்பாங்க, அனுசுயா பென் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இஷ்யூக்கு காந்தியை இன்வைட் பண்ணுவாங்க. காந்தி வந்து இந்த இஷ்யூல என்ன பார்த்துட்டு ஒர்க்கர்ஸ்லாம் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35% ஃபர்ஸ்ட் ஒர்க்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஒன்றும் வேலை நடக்காது. ஸோ லேட்ரா ஹீ ஹிம்செல்ஃப் இன்வால்வ் இன் த ஹங்கர் ஸ்ட்ரைக். ஹங்கர் ஸ்ட்ரைக் அட் டு த டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார். அனௌன்ஸ் பண்ணி அது போயிட்டு இருக்கும்போதே ஓனர்ஸ் பார்த்துட்டு ஸோ 35% ஹைக் வந்து கொடுப்பாங்க. இன்கம் ஹைக் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது இஷ்யூ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். இதையும் பார்த்துக்கோங்க. மூணாவது இஷ்யூ என்னன்னா கேடா சத்தியாகிரகா. ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் த கிராப்ஸ். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறட்சியாக போயிட்டு இருக்கும். ஃபெமின் வந்து பார்த்தீங்கன்னா நிலவும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் த கிராப்ஸ். ஆல்ரெடி வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷர் சைடில் எல்லா ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு காசு தேவை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ரீஜனில் வந்து ஃபெமின் போகும். அதாவது வறட்சின்னு சொல்லுவாங்கல்ல, பஞ்சம். அது அது வந்து போயிட்டு இருக்கும். ஸோ போகும்போது ஃபெயிலியர் ஆஃப் த கிராப்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ பட் ஆனால் பிரிட்டிஷர் உங்களுக்கு இன்கம் வருது வரல, எனக்கு தேவை டேக்ஸ், லேண்டுக்கு டேக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்கிட்ட கேட்பாங்க. ஃபார்மர்ஸால அதை கொடுக்க முடியாது. அதனால இவங்க வந்து போராடிட்டு இருப்பாங்க. The farmer with Gandhi withheld the revenue to get a remission based on the revenue code. காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டாக்ஸ் வந்து பிரிட்டிஷ் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெவன்யூவே கொடுக்காதீங்க, எல்லா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹோல்டு பண்ணுங்க. அவங்க வந்து எப்போ இதை வந்து ரீமிஷன், எப்போ அதை வந்து கரெக்டான பேசிஸில் நம்மகிட்ட கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ண சொல்லுவார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். கவர்மெண்ட் சொல்கிறத கேட்காம இருக்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் கேடா சத்தியாகிரகா. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வின் பண்ணிடுவார். கிட்டத்தட்ட காந்தி வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் இது அப்படியே ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எது வேணா கேட்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். எல்லா இன்சிடென்ட்டும் பெருசு பெருசு கதை கதையா போகும். பட் இந்த அரியன் புக் பொறுத்தளவுக்கு கீ வேர்டு கீ பாயிண்ட் மட்டும் தான் விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். சாந்த்ரான் சத்தியாகிரகா ஃபர்ஸ்ட் சிடிஎம், இண்டிகோ பிளான்டரு, தின்கடியா சிஸ்டம். ஓகேவா? அடுத்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, 35% இன்கம் ஸ்ட்ரைக்கு ஹைக் வந்து லாஸ்ட்ல கிடைக்குது. அண்ட் கேதா சத்தியாகிரகா. கேடா சத்தியாகிரகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80ல நடக்குது. ஃபர்ஸ்ட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். இப்போ ஏதாச்சும் கெடா அது வந்து நான் கோஆப்ரேட் பண்ணாது அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கெடா அப்படின்னா அந்த ஆடு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எப்பவுமே கோஆப்ரேட்டே பண்ணாது அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த கிராப்ஸ். இதை வந்து வித் ஹோல்டு பண்ண சொல்லுவாரு. இதான் காந்தி ரிட்டன் வந்தோடனே நடக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது எப்போ 1980ல நடக்குதா. அண்ட் 1990ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா a sedition committee headed by Justice Rowlett lead to Rowlett Act. ஒரு ரவுலட் ஆக்ட் சொல்லிட்டு
ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க 1990ல. ஏன்னா இந்த வார் பீரியட்ல பிரிட்டிஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோன்னா இப்போ ஃபுல்லா வார் பீரியட் கிட்டத்தட்ட பீக் வேர்ல்டு வார் முடிய போற டைம். ஸோ இந்தியாவில் ரெவல்யூஷனரி குரூப் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி இன்சைடு இந்தியா அவுட் சைடு இந்தியா வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க இதை காரணம் காட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. திஸ் ஆக்ட் ஆத்தரைஸ் த கவர்மெண்ட் டு இம்ப்ரிசன் எனி பர்சன் வித்தவுட் ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன் பை கோர்ட் ஆஃப் லா ஃபார் 2 இயர்ஸ். ட்ரையலே இல்லாம கோர்ட்டு பக்கமே கூட்டு போகாம 2 வருஷம் ஜெயில வைக்கணும். இதான் இந்த ஆக்ட். ஓகேவா? இந்த லா ஆல்சோ எனேபிள்டு த கவர்மெண்ட் டு சஸ்பெண்ட் த ரைட் ஆஃப் ஹேபிஸ் கார்பஸ். ஹேபிஸ் கார்பஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இப் இந்த என்னது, ஐயோ படம் பேர் மறந்து போச்சு. ஜெய் பீம் படம், கரெக்ட். ஜெய் பீம் படத்துல ஹேபிஸ் கார்பஸ் தான் சூர்யா அப்ளை பண்ணுவாரு. ஹேபிஸ் கார்பஸ்னா யாரையாச்சும் ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 24 ஹவருக்குள்ள ஹேபிஸ் கார்பஸ், அதாவது சுப்ரீம் கோர்ட்ல நம்ம போறோம்னா 24 ஹவருக்குள்ள போய் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டிடென்ஷன் வந்து கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணும். ஓகேவா? இதான் ஹேபிஸ் கார்பஸ். இந்த ஹேபிஸ் கார்பஸ் கூட கிடையாது, நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. which had been the foundation civil liberties in பிரிட்டன். பிரிட்டன்ல வந்து பார்த்தா சிவில் லிபர்ட்டிஸோட ஃபவுண்டேஷன் இது கூட எடுத்துருவாங்க. ஓகேவா? இட் லீட் டு கண்ட்ரி வைட் அஜிடேஷன் அண்ட் மார்க்டு த ஃபவுண்டேஷன் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ இப்படி ஒரு லா கொண்டு வர உடனே April 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? காந்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா April 6. டூரிங் மார்ச் அண்ட் ஏப்ரல் 1919 இந்த countrywide witnessed a remarkable political awakening. There were hattle strike, procession and demonstration. கிட்டத்தட்ட இந்த லா கொண்டு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்ட்ரைக்கு நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிரும். பட் இதுல வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இன்சிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட காந்தி என்ன சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓ டயர் வந்து எண்ட் ஆஃப் த ரூலிங் ஆஃப் த பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. அதாவது அவங்களோட அழிவோட துவக்க புள்ளிய ஜெனரல் ஓ டயர் வந்து வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதை காந்தி சொல்லுவாங்க. ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். இதோட டேட் வந்து பார்த்துக்கோங்க, 13th April 1919. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13th April 1919. இந்த டேட்டெல்லாம் அப்படியே மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. இதுனா 13 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி இல்லாத நம்பர், அப்புறம்னா பேய்க்கு பிடிச்ச நம்பர் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. அப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? The dissatisfaction against the Rowlatt Act lead to the mass agitation. A large but unarmed crowd had gathered on 13th April 1919 at Amritsar, Punjab in Jallianwala Bagh. Jallianwala Bagh அப்படிங்கிறது ஒரு கிரவுண்டு, அது அம்ரிஸ்டர் பஞ்சாப்ல இருக்கு. ஸோ 13th ஏப்ரல் என்ன பண்றாங்க, அதுல ஒரு crowd, அன்ஆர்ம்டு crowd வந்து கூடுறாங்க டு protest against the arrest of their லீடர்ஸ் டாக்டர் சியாஃபுதீன் சாரி சாய் சாய்ஃபுதீன் கிச்சலு அண்டு டாக்டர் சத்யபால். அவங்களோட லீடர் வந்து சியாஃபுதீன் கிச்சலு, சத்யபால் 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அதனால ஒரு அண்ணாமடு கிரௌடு வந்து கூட்டுறாங்க. ஜெனரல் ஓ டயர், த military commander ஆஃப் அம்ரிஸ்டர், decided to terrorize the people of Amritsar into complete submission. Jallianwala Bagh was a large open space which was enclosed on 3 sides, had only one exit. ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் தான் அந்த கிரவுண்ட்ல இருக்கு. ஸோ அந்த கிரவுண்ட்ல ஜெனரல் ஓ டயர் என்ன பண்றாரு, நிறைய பேர்த்த கூட்டு போறாரு. ஜெனரல் ஓ டயர் சரௌண்டட் த பாக், அதாவது ஜாலியன்வாலா பாக் வந்து சரௌண்ட் பண்றாரு. க்ளோஸ்ட் த எக்ஸிட் வித் ஹிஸ் ட்ரூப்ஸ் அண்ட் தென் ஆர்டர்ட் ஹிஸ் மென் டு ஷூட் இன் டு த crowd. Thousands killed and wounded. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 1500 பேர் இறந்தாங்க, 2000 பேர் இறந்தாங்க சொல்லிட்டு ஒவ்வொரு சோர்சஸ்லயும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரல் ஓவர் டயர் வந்து ரொம்ப கம்மியா 200 பேரோ 150 பேரோ இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னவா இருந்தாலுமே இது வந்து எப்படி சொல்றது, ஒரு பெரிய மசாக்கு, ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். இதை கேள்விப்பட்ட உடனே ஆல் ஓவர் இந்தியா இந்த 13th மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தோன்னா கோவப்பட்டு வெகுண்டு எழுதுவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் ரிட்டர்ன்ட் நைட்ஹுட். நைட்ஹுட் எப்போ வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன்.
எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950 ஜார்ஜ் ஃபைவ் வந்து தருவார் இவரோட லிட்ரேச்சருக்காக. 1950 ஜார்ஜ் ஃபைவ் தான் இவருக்கு இதை தருவார். இது எப்போ இவருக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஜார்ஜ் ஃபைவ் தருவார். ஓகேங்களா. ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார், அவர் நைட்ஹுட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கெய்சர் ஐ ஹிண்ட் எங்க இல்லையா அது. ஆமாங்க, காணுங்க. கைசர் ஐ ஹிந்த் எப்போ தருவாங்க, ஆல்ரெடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். கைசர் ஐ ஹிந்து வந்து பாத்தீங்கன்னா காந்திக்கு வந்து போயர் வார் டைம்ல தந்திருப்பாங்கன்னு சொன்னேன் கரெக்டா. போயர் வார் அப்போ தந்திருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த பட்டத்தை வந்து அவர் வந்து காந்தி வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். ஓகேவா. ஹண்டர் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் டு இன்கொயர் இன் டு இட். ஹண்டர் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் ஹண்டர் கமிஷனும் பெருசா ஜெனரல் ஓட்டாயர் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹண்டர் கமிஷன்கிட்ட ஜெனரல் ஓட்டாயர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைம்ல மார்ஷியல் லா வந்து பார்த்தோன்னா இதை நாங்கள் வந்து இம்போஸ் பண்ணியிருந்தோம். மார்ஷியல் லா அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஊர்ல 144 வந்து இம்போஸ் பண்றாங்க, அதே போல நாங்கள் வந்து அந்த பஞ்சாப் அம்ரிஸ்டர் ரீஜன்ல மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ பேர் கூட்டினது சட்டப்படி தப்பு, அதனால தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் சொல்லிட்டு ஜெனரல் ஓட்டாயர் வந்து எஸ்கேப் ஆகிருப்பார். பெருசாக ஆக்ஷன் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஈவன் தோ ஆன் 13th மார்ச், கிட்டத்தட்ட 13th ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் நடக்குது. 13th மார்ச் 1940 சர்தார் உத்தம் சிங் கில்டு டயர். யாரு ஜெனரல் ஓ டயரை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 டைம் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. சர்தார் உத்தம் சிங், இந்த நேம பார்த்துக்கோங்க. உத்தம் சிங் வந்து ஜெனரல் டயரை வந்து கொண்டு வரும். ஓகேவா. when the latter was addressing a meeting in காக்ஸ் ஹால் லண்டன் 1940 அப்போ உத்தம் சிங் வந்து கொண்டு வரும். ஓகேவா. ஸோ பட் இருந்தாலுமே வந்து இந்த 1919 அப்போ கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். டைம் என்ன, ஓகேங்க போதும். நம்ம வந்து கம்மி கம்மியாக தான் படிக்கிறோம். ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான் படிக்கிறோம். இந்த படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நான் ஸ்பீடாக கூட கொண்டு போயிடுவேன், கட கட கடன்னு ஒரு வீடியோக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அடிப்பேன். பட் எல்லாமே மண்டையில் ஏறாது. மண்டை அப்படியே கிறுகிறு. ஜிஎஸை பொறுத்தளவுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆயிரும். ஸோ அதனால ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் படிக்கிறத ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்தாலும் எடுத்து வச்சு ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பராக எல்லா பாயிண்ட்டையும் மைண்டில் ஏற்றிட்டு டைம் கொடுத்து நல்லா படிங்க. சரிங்களா. நம்மளும் டைம் கொடுத்து நல்லா கொண்டு போகும். இது வரலைக்கும் படித்த இது வரலைக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறத நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா.